அமித் வந்து ஒரு அமுல் பேபியா இருக்காரு. எஃப்ஜே வந்து பாண்டமா பழி போடுறான். கிரெடிட் வந்து எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி சண்டை போடுறான். அமித் வந்து உண்மையிலேயே வந்து 4-5 வாட்டி அண்டா நிறைய தண்ணியை சூடு பண்ணி அங்க ஜக்கூசில வந்து போட்டிருக்காரு. அமித் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. ஒர்க் பண்ணலன்னு சொல்லி எவ்வளவு போல்டா அந்த பொய்ய வந்து எஃப்ஜே அண்ட் அரோரா வந்து சொல்லிருக்காங்க. நீங்க ஒர்க் பண்ணது நாங்க பார்க்கல, அதனால வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எப்படி அசால்ட்டா வந்து எஃப்ஜே தப்பிச்சான். அவங்க ஒர்க் பண்ணதே வந்து பண்ணலன்னு சொல்லி இவ்வளவு தைரியமா சொல்லும் போது, நான் ஒர்க் பண்ணிருக்கேன், அந்த இடத்துல ஒர்க்குக்கு ஆளுங்க தேவைப்படும் போது அந்த 2 பேரும் வந்து வரல, அந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்ல வந்து பிஸியா இருந்தாங்க சொல்லி அந்த பழியை அவங்க மேல நீங்க போடணும். இவ்வளவு நல்லவனா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்க கூடாது. ஒருத்தங்களை உங்களை வந்து டவுன் பண்ணி அவங்க மேல வரணும்னு நினைக்கிறாங்களா, அவங்கள வந்து நீங்க ஏறி மிதிச்சு போகணும். அந்த பொய்ய எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணா, இல்ல சார் இப்போ நான் ஒர்க் பண்ணது வந்து நீங்க பாத்தீங்க, நீங்க பார்த்ததுனால நாங்க ஒர்க் பண்ணது தெரிஞ்சது இல்ல, அதே மாதிரி நீங்க ஒர்க் பண்ணது வந்து நாங்க பார்க்கல சார், அதனால எங்களுக்கு தெரியாது. கேளுங்க எஃப்ஜே, நான் பண்ற ஒர்க் அது மக்களுக்கு தெரிஞ்சா போதும், உங்களுக்கு தெரியறதுக்காக நான் என்னோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி எனக்கு அவசியம் இல்லை. நான் ஒர்க் பண்றேன், பாக்குறவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் ஒர்க் பண்றேன்னா அது வந்து எனக்கு தேவையில்லாதது. நீங்க சொல்ற பொய்ய சொல்லிட்டு போங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் எங்க ப்ரூவ் பண்ணுமோ நாங்க ப்ரூவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அமித் அந்த இடத்துல நின்று பேசியிருந்தாருன்னா கெத்த தெரிஞ்சிருப்பாரு. ஏதோ வந்து அவர் தப்பு பண்ண மாதிரி, அவர் வந்து ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ண மாதிரி வந்து எஃப்ஜே கிட்ட அடங்கி போறாரு.